எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நாளைக்கு பிப்ரவரி 13 தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை சந்திப்பு கூட்டமாக நடத்துகிறாங்க. அதில் நல்லா யோசித்து பாருங்கள் மக்களே, பிற கட்சிகள் போல், அதாவது நாங்கள் தான் 75 வருட கட்சி, நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு மாநாட்டுக்கோ இல்லைன்னா மக்கள் சந்திப்பு கூட்டமோ இது மாதிரியான சூழ்நிலையில் கூடக்கூடிய கூட்டத்துக்கு எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் யாரும் வராதிங்க, குறைந்தது ஒரு 5000 பேர் மட்டும்தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைவான ஆட்கள் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சி சொல்லக்கூடிய தலைமை பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் வராதிங்கன்னு சொன்னால் கூட நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது தெரியல. நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற ஆளுக்கு எல்லாமே யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு காசை கொடுத்து, பிரியாணி கொடுத்து, ஸ்நாக்ஸ் கொடுத்து, வாட்டர் பாட்டில் கொடுத்து நீங்கள் எல்லாமே கூவி அழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்து வரவங்க கூட்டத்தில் முதல்வர் பேசுகிற பேச்சுக்காக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் பேசுகிற பேச்சுக்காக இருக்கட்டும், எல்லாமே தூங்குறாங்க. வந்ததுக்காக கடமைக்காக உட்காந்து போகக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர, ஐயோ முதலமைச்சர் அழைச்சாங்க, துணை முதலமைச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமாக யாரும் உட்கார்றது கிடையாது. நான் இதை சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொன்னால் கூட அவ்வளோ பேர் வராங்க. மக்களுடைய சக்தி, மக்களுடைய பேராதரவு விஜய் அவர்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தாங்க நான் சொல்கிறேன், விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக தமிழக மக்கள் எல்லாமே தயாராகிட்டாங்க. ஒரு மாற்றத்தை மாற்றியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கிடையில் திமுகவோட அல்லக்கையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டையாக இருக்கட்டும், சாக்கடையாக இருக்கட்டும், எவனா கூட இருக்கட்டும், இவனுங்க எல்லாமே விஜய் அவர்களை பேசி கூவி பேசுவானுங்க. பேசிட்டு அப்படியே இருக்கிற இடம் கூட தெரியாமல் அழிஞ்சிருவானுங்க. மக்கள் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி போன தடவை 8% ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு இனிமேல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எத்தனை சதவீத மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கத்தான் போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சாக்கடை இருக்கான்ல, அவன்லாம் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், திரும்ப திமுக அல்லக்கைட்டு பணத்தை வாங்கிட்டு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியே சம்பாதிக்கக்கூடிய பொழப்பு, ஈன பொழப்பு பொழைக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா சாக்கடை துரைமுருகன் தான். அதனால மக்களே, நாளைக்கு விஜய் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்த்து